ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين இத்மன் அலீமா. கண்ணியமிகுந்த எல்லாமல் அல்லாஹின் நல்லடியாகலான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் முன்பு ஓதிய அருள்மறை திருக்குர்ஆன் வசனத்தின் பொருளாக அல்லாஹ் சொல்கிறான். அதாவது 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு பேசுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர வேறு எந்த ஒரு பாவத்தையும் அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய கொடிய பாவத்தை செய்துவிட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க் என்றால் எவ்வளோ பெரிய பேர் ஆபத்து என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். கவனமாக கேளுங்க. எங்கே ஷிர்க் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நம்மளை விட தப்பிக்க முடியும். நாம் எல்லாரும் பொதுவாக முஸ்லீமாக வாழ்கிறோம், நம்ம நம்பிகிட்டு இருப்போம். ஆனால் எங்கே இணை வைக்கப்படுகிறோம், எங்கே இணை வைக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் அதை விட்டு நம்ம பாதுகாக்க முடியும். இன்னும் அல்லாஹ் இந்த வார்த்தையை நல்லா கவனமாக கவனிங்க. தனக்கு அல்லாஹ் எல்லா பாவங்களையும் நாடினால் மன்னிப்பான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுருங்கிறான். அவன் மன்னிப்பு தேடினா போதுமானது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்ட்ட மன்றாடினால், மன்னிப்பு தேடினால், இஹ்லாஸோடு அவன்கிட்ட மன்னிப்பு தேடினா மன்னிப்பான். ஆனால் எதை தவிரன்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு இணை வைப்பதை தவிர. அல்லாஹுக்கு இணை வைத்தால் அது மிகப்பெரிய கொடிய பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக என்ன செய்கிறான், பிரகடனம் செய்கிறான். ஆகவே கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் வண்டியார்களே, நம்ம வாழ்க்கையில் ஷிர்க் என்ற அந்த பெரும்பாவத்திற்கு அணுவளவேனும் உள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும். ஷிர்க் எந்த அளவுக்கு கீழே போகும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது இந்த ரியான்னு ஒரு ஷிர்க் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைவான இணை வைப்பான். மறைவான இணை வைப்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழ்ந்தால் அதன் மூலமாக இவருக்கு பெருமை வந்தால், ஒருவர் யாரோ விஷயத்தில் நீங்கள் அப்படிங்க எப்படின்னு சொல்கிறாங்க, மனித இயல்பு தானே, பாராட்டுகளை மனித இயல்பாக என்ன செய்யும், இயல்பு மனது உள்வாங்கும், அதற்கு ஏங்கும், பாராட்டுகளுக்கு ஆசைப்படும். ஆனால் பாராட்டு பெறுவது தப்பில்லை, அதில் பெருமை வந்துடக்கூடாது. இது எப்படிப்பட்ட இணை வைப்பு என்றால், எறும்பு கொஞ்சமாக ஊறி, எறும்பு சிறிதாக ஊறி ஒரு பெரிய மரத்தைகளை சாய்ச்சிருமா. அதுபோல் கொஞ்சமாக என்ன செய்யும், மறைவான இணை வைப்பு இது அவனுடைய ஈமானை சாய்ச்சிரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்படின்னா புகழ்ச்சியான வார்த்தைகள் கூட என்ன செய்யக்கூடாது, நமக்கு பெருமையை தந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஷிர்க்கை நோக்கி இஸ்லாம் போகுது. அதனால தான் மறுமை நாள 3 பிரம்மாண்டமான இபாதத்துகளை செஞ்சவன் நரகம் போவாங்க. நாம் ஆச்சரியப்படுறோம் எல்லாமே. ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் உயிர் துறந்தார். எப்படின்னா, போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக சண்டையிட்டு ஷஹீதாகிட்டாங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். அவரும் அப்படி நினைக்கிறார். மறுமை நாளே அந்த மணி எழுப்பப்படுறார், விசாரணைக்கு உட்படுத்தப்படுறார். அப்போ அல்லாஹ் கேட்பான், உனக்கு நல்ல வலிமையை தந்தோம்ல, உனக்கு நல்ல ஒரு உயிரையும் வலிமையும் தந்தேன், அதை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த மனிதர் சொல்லுவார், இறைவா, உன் பாதையில் யுத்தம் புரிந்து உயிர் நீத்தேன் அப்படின்னு சொல்வார். அல்லாஹ் மாற்றி சொல்வானா, நீ உயிர் நீத்தது உண்மைதான், உன் உயிர் போனது உண்மைதான், ஆனால் நீ எதுக்காக நீ கொல்லப்பட்ட தெரியுமா, மக்களெல்லாம் உன்னை வீரன் என்று போற்றவன் என்பதற்காக நீ என்ன செஞ்ச, சண்டை போட்ட. வார்த்தைகளை கவனிச்சுடுங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கும், அவர் வீரமாக சண்டை போட்டார், அல்லாஹ்வுக்காக ஷஹீதாயிட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் உள்ளத்தில் என்ன இருந்து, அந்த உள்ளத்துக்கான விடை தான் அங்கே வருது. அல்லாஹ் கேட்குறான், நீ என்ன செஞ்சிட்ட, பெருமை அடிப்பதற்காக. எதற்கு, என்னை போன்று வீரன் உண்டா என்பதற்காக தான் நீ சண்டை போட்ட, அப்படி தான் நீ மௌத்தான. ஆகவே இந்த நாள் உனக்கு கூலி இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, நீ நரகம் போவாய் என்று அல்லாஹ் சொன்னான். கவனிச்சுக்கிடுங்க, நீ நரகம் போவாய். எவ்வளவு கடினமான வார்த்தை வருது பாருங்கள், சரிங்களா? அப்போ ஷிர்க் என்பது எங்கே வருது, பெருமை அடிப்பதிலும் தற்புகழ்ச்சி தன்னை புகழ்ந்து கொள்வதிலும் ஷிர்க் நேரடியாக என்ன செய்து உள்ளே நுழையுது. இதுதான் ரியா என்னும் மறைவான இணை வைப்பு. இதை நம்ம உணர்ந்து கொள்ள மாட்டோம். இரண்டாவது மனிதர் யார், அவர் மக்களெல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்தேன், அதை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்கும்போது அந்த மனிதர் சொல்வார், நான் இறைவா உன் பாதையில் தர்மம் செய்தேன்,
கொடை செய்தேன் என்று சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொல்லுவான், இல்லை நீ வந்து தர்மம் செய்தாய், ஆனால் எதுக்கு தர்மம் செஞ்ச? மக்களெல்லாம் உன்னை பெரிய கொடையாளின்னு சொல்லணும். அப்பா அவரை மாதிரி சதகா செய்ய முடியுமாப்பா? அவங்க வாரி வாரி வழங்குவாக அப்படின்னு நம்ம பாஷையில் சொல்லணும்னா வாரி வாரி வழங்குவாக, அவங்கள மாதிரி கொடுக்க முடியுமா என்று மக்கள் போட்ட என்பதற்காகவே நீ தர்மம் செய்தாய். ஆகவே இந்த நாள் உனக்கு கூலி இல்லைன்னு எல்லாம் தள்ளிவிட மாட்டான். அப்படின்னா தப்பிச்சுக்கிடுவாங்க. நீ தற்பெருமை அடித்தாய், புகழ்ச்சியை ரசித்தாய், ஆகவே இந்த நாள் நீ நரகம் புகுவாய் என்று எல்லாம் சொல்லிடுவோம். அப்போ ஷிர்க் எவ்வளோ வேகமாக வேலை செய்து பாருங்கள். அல்லாஹ் நரகத்தில் கொண்டு விடுது. மூன்றாவது, குர்ஆனை ஓதிய மனிதர் நல்ல மார்க்க அறிவு பெற்ற மனிதர்கிட்ட கேட்பான், உனக்கு நான் கல்வி ஞானத்தை தரவில்லையா ரப்பே நீ தந்த, அதை கொண்டு என்ன செஞ்சேன்னு கேட்பான். நான் மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், அப்படி இல்லை, நீ மக்களுக்கு கற்றுலாம் கொடுத்த, ஆனால் எப்படி கொடுத்தேன்னா இவரை மாதிரி ஞானம் உள்ளவர் உண்டா என்று எல்லாரும் மெச்சணும்னு நினைச்சார். இவரை மாதிரி திருக்குரான் ஞானம் கல்வியறிவு உள்ளவர் உண்டா என்று மற்றவரெல்லாம் மெச்சணும்னு நினைச்ச, பாராட்டணும்னு நினைச்ச. அதனால் இந்த நாள் உனக்கும் கூலிகள் என்று அல்லாஹ் சொல்லாமல் நீயும் நரகம் போவா என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம வெளிப்படை இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியும்? குரான் எல்லாம் ஓதி தராரு, மக்கள் மத்தியில் பேரும் புகழும் வந்துட்டு நம்ம நினைக்கப்பா அந்த ஆளுமிஷம் மாதிரி முடியுமாப்பா, இந்த அறிஞர் மாதிரி முடியுமா என்றெல்லாம் நாம் கருதுகிறோம்ல. அவர் உள்ளத்தில் கடுகளை வேணும். எந்த அளவுக்கு சிறுக்கு சொல்லப்படுறது? கடுகளை வேணும். யாரிடத்தில் சிறுக்கு இருந்தாலும் இணை வைப்பு இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். ஏன்னா கண்ணியம், அதாவது கண்ணியம் எனது மேலாடை, கர்வம் எனது மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை. அல்லாஹ் சொல்கிற ரெண்டுமே எனக்கு தான். கண்ணியம் கர்வம் யாருக்கு இருக்குதான்? அல்லாஹுக்கு தான் இருக்குது. ஆகவே மனிதன் அந்த கர்வத்தை கொள்வதற்கும் நான் தான் கண்ணியம் என்று சொல்வதற்கு என்ன செய்ய முடியாது. மனிதர்களே நான் தான் கண்ணியம் என்று சொல்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அளவுக்கு ஷிர்க் என்ன செய்வது மிகப்பெரிய ஆபத்து. சரி, அந்த காலத்தில் ஷிர்க் எப்படி வந்தது, இன்றைக்கி அந்த ஷிர்க் எப்படி தொடரும் என்பதான் ரொம்ப முக்கியமான பேசிக். முஸ்லீம்கள் எங்கே தடுமாறி போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணியம் மிகுந்த எல்லாம் உடையார்களே, இது போன்று மார்க்க ஞானமுடைய மக்கள் எல்லா காலத்திலும் இருந்திருப்பாங்க, வாழ்ந்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, மக்களிலே தலை சிறந்தவளாக இருந்து மக்கள் மத்தியில் நல்லறத்தை போதிப்பாங்க. அக்காலத்தில் கொடுக்கப்பட்ட வேதம், இன்றைக்கி திருக்குரான் கொடுக்கப்பட்டு அதன்படி ஒரு மனிதர் வாழ்ந்து மரணிக்கிறார் அப்படி வச்சுக்கணுமே. அதுபோல் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வேதத்திற்கோ இறைவன் மூலமாக இறங்கிய சுகுப்புகள், ஏடுகள், ஆகமங்கள் முதல் துவக்க கட்டத்தில் அப்படி தான் வந்திருக்கு. வகி என்பது அப்படி தான் வந்திருக்கு. வகினா இறை செய்தி. இதை மூலமாக நிறைய மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சு ஒரு காலகட்டத்தில் மவுத்து வரும்போது மௌத்தாகிருப்பாங்க. அவங்க மௌத்தான உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, பின்னாடி அதுக்கு அதனுடைய அடுத்த தலைமுறையினர் அவர் இறந்தவர் மௌத்தாகி போனார்ல, அவர் மீது பாசம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் மீது பாசம் வச்சு அவருக்காக என்ன செய்யுது, இப்போ வருஷ பத்தியெல்லாம் செய்கிறாங்கல்ல, இதே போல் அன்றைக்கி ஆரம்பித்தது தான். அவர்கள் மீது என்ன செய்யுது, நல்லடியார் என்று சொல்லி ஆரம்பித்து அந்த மனிதனுக்கு முதல் என்ன செய்ய வேண்டியது, நாங்கள் அவருக்காக துவா செய்யணும் முதல்ல ஆரம்பிச்சுட்டு கடைசியில் என்ன செய்கிறேன்னா திருப்பி அவங்கள்ட்டே போய் துவா செய்ய ஆரம்பிச்சிடுது. காலகட்டத்தில் அவரை என்ன செய்கிறது, எப்படின்னா அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கே தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் நேரத்தை சொல்லிடுவீங்க, நாங்கள் அவர் அல்லாஹ்வான்னு சொல்கிறோம், கிடையாது, அவர் நல்ல மனுஷன், அவர் மூலமாக அல்லாஹ்ட்ட போனால் கிடைக்கும்னு சொல்லுதோம். நல்லா கவனிச்சுடுங்க, வார்த்தை இங்கே தான் ஷிர்க் எங்கே வருதுன்னு கேட்டால், நாங்கள் அவர் அல்லாஹ்லாம் சொல்லலை, எங்களை மாதிரி வாழ்ந்து மௌத்தா போனால் நல்ல மனுஷன், அவர் மூலமாக அல்லாஹ்ட்ட போனால் நமக்கு உடனடியாக நமக்கு என்ன செய்வோம், நல்லது கிடைக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நம்பிடுவீங்க. நம்பிட்டு என்ன செய்வீங்க, அப்படி அதுக்கு என்ன செய்யணும், அங்கே போய் நின்று என்ன செய்யணும், அவருக்காக ஒரு யாசின் ஓதுனா போதும், ஒரு 3 தடவை யாசின் ஓதிட்டு அவங்கள்ட்ட துவா செஞ்சோன்னா என்ன செய்வோம், அவங்க அல்லாஹ்ட்ட நமக்காண்டி கேட்டு தருவாங்க என்று நம்பிக்கை வந்ததில்ல. இதுதான் ஷிர்க். அந்த மக்கள்கிட்ட தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நூஹ் நபி அந்த மக்கள் தான் சொன்னாங்க. நூஹ் நபி காலத்தில் என்ன பிரச்சாரம் தெரியுமா, நூஹ் நபி அலைஹி அல்லாஹ் தான் ரப்புன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் தான் ரப்பு, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்து மரணித்த முன் சென்ற நல்லடியார்கள் என்ன பண்ணாங்க, இவர்கள் அல்லாஹ்விடத்தை எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்று சொன்னார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட தான் சொன்னாங்க, தயவு செய்து அப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் தான் ரப்பு, நீங்கள் கேட்பதை அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், இவர்கள்லாம் வாழ்ந்து மௌத்தாய் போயிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கள் கோவப்பட்டு அவரை கல்லால் அடிக்க முயற்சி பண்ணாங்க, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, அவர் கேலி கிண்டல் நையாண்டி பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அல்லாஹ்ட்ட இறைவா நான் பொறுமை இழந்துட்டேன், நான் இதற்கு மேல் இந்த மக்களை நீ பிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் எங்கும் நீரால் சூழப்பட்ட தண்டனை அப்போ தான் நடந்துச்சு. பூமி எங்குமே ஒரே நேரத்தில், இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அந்த மாதிரி தண்டனை. பூமி எங்கும் ஒரே நேரத்தில் ஜலப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது
வானத்தின் வாயில்களை திறந்து விட்டோம், பூமியின் ஊற்று கண்களை நாம் திறந்து விட்டோம். பூமியிலையும் ஊற்று இருக்குது, எல்லாம் பூமிகள் எல்லா ஊற்றும் பொங்கிடுச்சு. வானத்திலிருந்து வாயிலிருந்து எல்லா வாசலும் திறக்கப்பட்டது. ஜலப்பிரளயத்தில் பூமியை ஒட்டுமொத்த தண்ணீர் எல்லாம் மூழ்கடித்தான். அது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கப்பலை செய்ய வைத்து அதில் யார் ஈமான் கொண்டார்களோ அவங்கள மட்டும் எல்லாம் ஏற்றிக்கிட்டான். நூஹ் நபியுடைய மகனும் தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போனார். தெரிந்தானே அந்த வரலாறு தெரியுமா தெரியாதா? அது நபிகள் வரலாறு பற்றி பேச இதெல்லாம் ஷிர்க்கு தான். ஷிர்க்கு எங்கே வந்தது? அல்லாஹ் தான் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் எங்கே தப்பு செய்வான்னு கேட்டால் இப்போ இந்த அவுலியாக்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் அந்த வார்த்தை. அவுலியாக்கள் என்றால் யார்? நல்லடியார்கள். நல்லடியார்கள் என்ன? இந்த இவங்கள்ட்ட போய் என்ன செய்யுது? அங்கே போய் சமாதியில் நின்றுக்கிறது. அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அல்லான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமானவங்க, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமானவங்க, நீங்கள் எங்கள் அல்லாட்டை எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்க என்று கேட்டால் அதுதான் ஷிர்க், அதுதான் இணை வைப்பு. அல்லாஹ் இதை வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தன்னை அறிமுகப்படுத்தும் சொல்கிறான், நீங்கள் உங்கள் இறைவனிடம் ரப்பிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி பிரார்த்தனை செய்யுங்க தெரியுமா? அவன் உங்கள் பிடரி உயிர் நரம்பிலும் மிக நெருக்கமாக உங்களோடு இருக்கிறான். நீங்கள் மனதிற்குள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்கள் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாயத்திலும் சத்தம் போட்டு கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கூட்டு துவாவெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். எல்லோரும் சொல்ல ஆமீன் ஆமீன் ஆமீன்றாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நான் என்ன கேட்கேன், என் ரப்புக்கு நான் செவுத்தில் சாஞ்சிட்டு ஏதோ ஒரு கவலை என்னை ஒன்று ஆட்டி படைக்குது, கண்ணீர் முட்டுது, எனக்கு வெளியே சொல்ல முடியாத துக்கம் என் மனசில் இருக்குது. நான் செவுத்தில் கண்களை சாஞ்சிக்கிட்டு யா அல்லாஹ் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே அழுதா என் ரப்புக்கு கேட்காத அந்த செவுட்டு அல்லாஹ் எனக்கு எதுக்குன்னு நான் கேட்கேன். அந்த செவுட்டு ரப்பு எனக்கு எதுக்குன்னு நான் கேட்கேன். புரியுதா? அப்போ நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை போய் யாரோ ஒரு சமாதியில் செத்து பண்ணுற அடக்கம் பண்ணுற தேடி போய் பாவா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்ன? அப்போ நம்ம இறைவன் யார்? நமக்கு இறைவனுக்கு என்ன என்ன இருக்குது? என்ன தொடர்பு இருக்குது? என்ன தொடர்பு விளங்கியிருக்கோம்? அதான் அல்லாஹ் சொன்னால், உங்கள் இறைவன் உங்கள் பிடரி உயிர் நரம்பிலும் நெருக்கமாக இருக்கிறான். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்கள் இறைவன் உடனே பிடிச்சிருவான். அதுக்கு பதிலளிக்கவும் செய்கிறான். மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் இருக்குல்ல, அந்த நினைப்புக்கும் அல்லாஹ் பதிலளிக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை தான் நீங்கள் வணங்குறீங்க. அதனால் என்ன செய்யாதீங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைக்க வேண்டாம். பிரார்த்தனை செய்யும்போது கூட திருக்குர்ஆனில் நீங்கள் 7வது அத்தியாயம் வசனத்தை படிங்க. ஏன் நம்ம சத்தம் போட்டு துவா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம்? உங்கள் இறைவனிடம் பணிவாகவும் அந்த வார்த்தையில் கவனிச்சுட்டே வாங்க. குர்ஆன் தான் சொல்லு, நான் சொல்லலை. குர்ஆனில் தெளிவாக இருக்குது. 55வது வசனம் 205வது வசனம் ரெண்டையும் நீங்கள் படித்து பார்த்துக்கிடுங்க. உங்கள் ரப்புவிடம் பணிவாகவும் நல்லா பொலைட்டா அல்லாட்ட ரொம்ப ஹம்பிளாக அடுத்தால் அந்தரங்கமாக வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்க. நான் வார்த்தையை காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கூட்டு துவா எதுக்கு கூடாதுன்றாங்க. இவங்க ஏன் சத்தம் போட்டு வாதக்கூடாது, இவங்க லூசு பிடிச்சி அலையாங்க எங்களை சொல்கிறாங்கல்ல. குர்ஆன் சொல்கிறது சரியா நம்ம சொல்கிறது சரியா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வாசி காமிப்பேன். இப்போ ஒரே செகண்டு. ஏழாவது அத்தியாயம் 55வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உது ரப்பக்கும் தல்ருஅன் வ ஹுஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஹ்ததீன். மூமின்களே, உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும், வார்த்தையில் கவனிச்சுடுங்க, நான் சொல்ல குர்ஆன் தான் பேசுது. பணிவாகவும், அடுத்து சொல்கிற வார்த்தை அந்தரங்கமாகவும். எப்படி செய்யணும்? பிரார்த்தனை எப்படி இருக்கணுமா? சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறது. எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நான் என்ன கேட்குறேன்னு தெரியணும். அடுத்தவங்களாம் காது கேட்கக்கூடாது. நான் என்ன வேணால் கேட்கலாம். நான் ஒரு அசிங்கம் பண்ணிட்டு வந்துட்டேங்க, எழுதி யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லை. ஆனால் என் மனசு குத்துது, தப்பு பண்ணிட்டேன், தப்புன்னு குத்துது. இப்போ நான் மைக்கு போடு, யா அல்லாஹ் நான் இந்த மாதிரிலாம் கேவலமாக நடந்து கொண்டேன், மன்னிப்பாய் அப்படின்னு மைக் போட்டு சொல்லணும். யோசித்து பாருங்களேன். அப்போ நான் யார்கிட்ட பேசுகிறேன் தெரியுமா? மனசுக்குள்ளே தான் அழுவேன், அல்லாட்ட அழுது கண்ணீர் விடுவேன். அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ பணிவாகவும் அந்தரங்கமாகவும் இறைவனும் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லிட்டு, அதான் அல்லோட நிறுத்தலை. வரம்பு மீறல்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொன்னான். இதை நீங்கள் தாண்டி சத்தம் போட்டு கத்துனீங்கன்னா அல்லாஹ் போட்ட வரம்பை தாண்டிட்டேன். எப்படி துவா செய்யணும்? பணிவாகவும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வார்த்தைகளை கவனிச்சுக்கிட்டு நான் சொல்லலை. குர்ஆன் 7வது அத்தியாயம் 55வது வசனம் அதிலே பாருங்கள். அடுத்தால் அல்லாஹ் நினைவு கூறுறது எப்படின்னா, சேம் அதே 7ல் 207வது அத்தியாயம் 205வது வசனம் நான் படித்து காமிக்கிறேன். இது எதுக்கு சொல்லணும்? ஷிர்க்கோட நேரடியாக தொடர்புடையது. அல்லாஹ் சொல்ல, நபியே உங்கள் மனதிற்குள், எதுக்குள்ளையா நல்லா வார்த்தைகள், உங்கள் மனசுக்குள்ள மிக்க பணிவோடும் மிக்க அச்சத்தோடும் உரத்த சப்தம் இல்லாமலும், வார்த்தைகளை கட்டே வாங்க, தெளிவாக கிளாஸ் எடுக்கான். உங்கள் மனசுக்குள்ள பணிவா அச்சத்தோடு உரத்த சப்தம் இல்லாமல், நல்லா கேட்டுக்கணும், சப்தம் இல்லாமல் காலையிலும் மாலையிலும்
உங்கள் இறைவனை நீங்கள் துதிப்பீராக. திக்ர் எப்படி செய்ய சொன்னால் அல்லாஹ் நினைவுற சொன்னால் மனசு உள்ளதான் கேட்கணும், சத்தம் போடக்கூடாது. நான் சொன்னேன் அச்சத்தோடு விஷயம் அல்லாஹ்வை பயந்தவனாக நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்கள், எப்போவும் காலையிலும் மாலையிலும். இது சொன்னது நானே அல்லாவாங்க, இது நஜாத்துக்காரனா சொல்லுதான், தௌஹீத்வாதி சொல்கிறானா. இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வழக்கத்தை கடைபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை விட்டு வெளியேற குரான் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடிய மக்கள் அதை தூர தூக்கி போட்டு என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லிட்டானா நாங்கள் செவியிட்டோம் கட்டுப்பட்டோம், அல்லாஹ் சொன்னால் நாங்கள் சரணடைந்தோம் சொல்கிறதான் சிறந்த முஸ்லீமை ஒழியா. இல்லை நாங்கள் ஒரு வழக்கத்தை மாற்ற மாட்டோம் என்று சொல்வதும், இதை மாதிரி சொல்வர்களை குரான்லேருந்து எடுத்து சொல்வர்களை நம்மளை ஏளனம் பேசுவதும், நம்ம அந்த சகோதரர்களுக்காக துவா செய்வோம், யாரையும் குறைச்சி பேசலை, நம்மை போன்ற ஈமான் கொண்ட மக்கள் தான். அந்த மாதிரி செய்யாதீங்க. அதுபோல் நல்லா கவனிச்சுட்டு துவாக்களை சப்தமிட்டு செய்யாதீர்கள், திக்ர்களை சப்தமிட்டு செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்கள் இறைவன் அந்தரங்கமான விஷயங்கள் அறிந்தவனாக இருக்கிறான். எதுக்காக ஷிர்க்கோட தொடர்பு இல்லைன்னு தெரியுதா? ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட என்ன பழக்கம்னு கேட்டால், அல்லாஹ் விட்டுட்டு இன்னொரு அடியாட்ட போய் நிற்கிறாங்கல்ல, தர்காக்களில் போய் நிற்கிறது காரணம் என்ன? இந்த நெல்லடியார் பரிசுத்தமானவர், இந்த நெல்லடியார் பரிசுத்தமானவர், இவருடைய சன்னதியில் உட்காந்துட்டு இவருடைய அந்த தர்கா சன்னதியில் போய் ஒரு 2 நாள் ரைட்டோ 3 நாள் ராத்திரி அப்படி தானே, ஒரு 3 நாள் தொடர்ந்து நைட்டு தங்குற ஸ்டே பண்ணுறது, இந்த லாட்ஜில் தங்குற மாதிரி போய் அங்கே போய் தர்காவில் போய் தங்கினா கனவுல வந்துடுவாங்க. கனவுல வந்து அந்த அவுலியா சொல்லுங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். அந்த மார்க்கம் முகமது ரசூலுல்லாஹி மார்க்கம் இல்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களோட தந்தை அபிக்கும் இப்ராஹிம் தான் மார்க்கத்தின் தந்தை. அதனால தான் சலவாத்தில் அல்லாஹுடைய முதல்ல யாருக்கு கேட்பாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம் வல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அங்கேருந்து ஆரம்பமே ஆகும் துவாவே. எப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குடும்பத்தார் எப்படி அருள் புரிந்தோ அதுபோன்று எங்களுக்கு அருள் புரி, அந்த குடும்பத்தை எப்படி பரக்கத் செய்தாயோ அதுபோன்று எங்களுக்கு பரக்கத் புரி. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? என்ன கொள்கை தெரியுமா உங்களுக்கு? வ இன்ன ஸலாத்தி வ நுசூகி வ மஹ்யா மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது சலாத், எனது தொழுகை, அதாவது என் வணக்கம், என் வாழ்வு, என் மரணம், என்னுடைய நேர்ச்சை எல்லாம் யாருக்கான்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அப்படின்னு சொன்னது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த தர்கான் மீது நம்பிக்கை வந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கடைசியாக ஆடு கோழி நேர்ச்சைகளை போய் எங்கே செஞ்சாங்க? சமாதியில் போய் அறுக்க ஆரம்பித்தாங்க. எங்கே போய் அறுத்தாங்க? நீங்கள் பார்க்குறீங்க தானே, நீயத்தை வச்சு போய் அங்கே போய் ஃபேமிலியாக பெரிய வேன்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே பெரிய பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஆடு கோழி அறுத்துட்டு அதை நேர்ச்சியை சாப்பிட்றாங்களே. அல்லாஹ் அதை விட்டு நேர்ச்சியை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவானா? சரி, நீங்கள் மாற்றி சொல்லலாம், இல்லை நாங்கள் அறுத்தது அல்லாஹ்க்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுமே, அப்படி சொல்கிறீங்க வச்சுக்கிடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் அறுத்ததுலாம் அல்லாஹ்க்கு தான், அந்த இடத்துல வச்சு தான் அறுத்தம் சொன்னீங்கன்னா அதுக்கும் ஹதீஸ் சொல்கிறேன். ஒரு மனிதர் வராரு, ஒரு இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு நியத்து வச்சுருக்கேன், வேண்டுதல் வச்சுருக்கேன். ஆமாங்க, என்ன வேண்டுதல்னு கேட்டாங்க. நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒட்டகங்கள் ஆடுகளை அறுப்பது எனக்கு வழக்கம், அறுப்போம்ல, அது மாதிரி அறுக்கிறேன். ஆனால் அந்த ஆடை இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டதுனால அல்லாஹ்வுக்கு தான் நான் அறுக்க போகிறேன், அறுக்கலாமான்னு கேட்டாங்க. அவர் அதோட நிறுத்தலை. அடுத்த ஒரு கேள்வி கேட்காரு. இதற்கு முன்பு இஸ்லாம் வருவதற்கு முன்பாக ஜாகிலிகள், அதாவது அறியாமை காலத்தில் பூ ஆனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் எல்லாம் நேர்ச்சி கொடுப்போம், உயிர் பலி கொடுப்போம், ஆடு மாடு பலி கொடுப்போம், அங்கே வச்சு கொடுக்கலாமான்னு கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அறியாமை காலத்து நடவடிக்கைகள் உள்ள இடத்துல வச்சு கொடுத்தால் ஷிர்க் தான்ட்டாங்க. சொல்ல புரியுதா? அந்த இடத்துல கொடுத்தாலும் என்னது? ஷிர்க். பூ ஆனா அந்த இடத்த யாராவது கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். ஏன் கொடுக்கூடாது? நீங்கள் சமயத்தில் யார்கிட்ட பேசுகிறீங்க இல்லைம்மா, அந்த இடத்துல செய்யக்கூடாது, அது ஷிர்க் தான்னா இதுக்கு காரணத்தை கரெக்டாக குறிச்சிட்டு பூ ஆனா, அந்த இடத்தோட பேர் என்ன? பூ ஆனா. அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கூட கொடுக்கூடாண்டாங்க. அல்லாஹ்க்கு கொடுக்க மட்டும் இல்லை, அந்த இடத்துல கொடுத்தாலும் என்ன ஆகுது? ஷிர்கில் போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு ஷிர்க்கு சுத்தமாக துடைக்க சொல்லுது மார்க்கம். அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க? நேர்ச்சைகளை கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இரவு போய் என்ன செய்கிறாங்க? அங்கே தங்குறாங்க. நாம் அல்லாஹ்ட்ட அதே தஹஜ்ஜுடைய வேளையில் வீடுகள்லேயே என்ன செய்யலாம்? முசல்லா வரைச்சி ஒழு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட முதல் வானம் நின்று அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கான், என்னிடத்தில் கேட்பவர் உண்டா? எப்போதுமே நாம தாங்க அல்லாஹ்ட்ட போவோம். வளமையாக நாம் அல்லாஹ்ட்ட எப்போதும் போகிறோம்ல, இந்த நேரம் மட்டும் ரிவேர்ஸில் போகும். அல்லாஹ் நம்மிடத்தில் முதல் வானம் நின்று என்னிடம் கேட்பவர் யாரும் உண்டா, பிரார்த்திப்பவர் உண்டா, நான் அவளுக்கு பதில் அளிக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவர் உண்டா, நான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற நேரம். அப்போ தஹஜ்ஜுத்தில் நம்ம வீட்டில் இருந்து என்ன செய்யலாம்? அந்த வேலைகளை தொழலாம், அல்லாஹ்ட்ட அழலாம். நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, கனவுல வருவாங்க,
கனவுல வந்து அந்த பாவா பூவாலாம் வந்து என்ன செய்வாங்க, நம்ம கோரிக்கைகள் டிமாண்ட்லாம் கேட்டுட்டு போவாங்க. நான் கேட்க பாவா கனவுல பார்த்தாலும் கை தூக்குங்க யாராச்சும். பாவா இதுதான் பூவா பாவா, சரி செய்தலி பூவா வச்சுக்கிட்டு உங்கள் பாசையில். சேகும் போது ஒளி இல்லா பாவா. இந்த பாவா பூவாவும் ஒரு ஒரிஜினல் ஃபிகர் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இப்போ நான் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு யாரோ ஒரு ஆள் ஒரு கருப்பால் சக்கச்சவேன்னு தாடி எடுத்துகிட்டு வந்துட்டார், இவர் தான் சேகும் போது ஒளி இல்லாமல் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு முதல்ல சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு ப்ரூஃபே கிடையாது. வந்தது சேகும் போது ஒளி இல்லாதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இவருக்கு ஒரு சிவப்பா ஒருத்தர் வராரு, இவருக்கு ஒருத்தர் சிவப்பா ஒருத்தர் வராரு. இதில் யாருப்பா சேகும்போது வழி இல்லை? யார் டூப்ளிகேட், யார் ஒரிஜினலு தெரியுதா? யார் கனவுல யார் வருவா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே உங்களை நான் கனவில் காண முடியுமா? முடியும்னாங்க. யார் பார்க்க முடியும்னு சொன்னாங்க தெரியுமா? என்னை யார் நேரில் கண்டாரோ அவரை என்னை கனவில் காண்பார். ஏன்னா இப்போ சம்சை நான் பார்த்துருந்தா கனவில் வந்து சம்சன் எனக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். சம்சு நான் பார்க்கவே இல்லை, வேறு யாரோ வந்து நின்று நான் தான் சம்சு அப்படின்னா, நீ சம்சு எனக்கு எப்படியா தெரியும்? சாதாரண லாஜிக் கொஸ்டின் கரெக்டா? அப்போ கனவுல வர்றது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்தால் யாருக்கு வந்திருப்பாங்கன்னா, சஹாபாக்கள் வாழ்கிற காலத்தில் கண்ணால் நேரில் பார்த்து கேள்விப்பட்டவங்க இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் கேள்விப்பட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்து அலுவலாம் இருக்காங்க, பார்க்காமலே இருந்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடையாது. யார் என்னை நேரில் பார்த்தாரோ அவரை என்னை நேரில் கனவில் காண்பார். அது கரெக்டான லாஜிக், அப்படி தானே? பார்க்காத கனவுல கண்டான்னு சொல்லுறது என்னது? விஜயம் பூம்பா நடக்கு இங்கே. இஸ்லாம் அப்படி மேஜிக்லாம் பண்ணாதுங்க. இஸ்லாம் மேஜிக்லாம் சொல்லித்தர வரல, நேச்சுரல் இயற்கை மார்க்கம் அது. சரியாக நல்லா கவனிச்சுக்கிட்டு அப்போ என்ன செய்யறது? போய் அதிகாலை போய் 3 நாள் 4 நாள் தங்கிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டிய, அங்கே 5 வகுப்பு தொழில் பண்ணிட்டாங்க. அங்கே போய் என்ன செய்ய வேண்டியது? ஃபுல்லாக போய் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மல்லிகை பூலாம் ஆடு தாங்க திங்கும். நீங்கள் ரோட்டில் பாருங்கள், இறந்தவங்க செத்து போனால் ஏதாவது பாடி கீழே தூக்கிட்டு போனாங்கன்னா அந்த பூவெல்லாம் போட்டு போனால் ரோட்டில் ஆடுலாம் திங்கும். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சக்கரை பொடி மல்லி வாயில் போட்டுக்கிறது. இந்த பக்திங்கிற பேரில் முத்தி போய் இதில் ஏதாவது நன்மை இருக்கா? அங்கே உள்ள எண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெயில் தலையில் பூசிக்கிறது. பிள்ளை உண்டாகணும்னா வயிற்றில் எடுத்து எண்ணெயை போட்டு தடவிக்கிறது. ஏங்க அது ஏதாவது டாக்டர்கிட்ட ஓஜிசின் டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது மருந்து மாத்திரை தரோம். என்ன முட்டாள்தனத்தெல்லாம் உருவாக்க தெரியுதா? அல்ல அப்படியே சொல்கிறான். அல்லாஹ் நான் நாடியருக்கு பெண் மக்களையும் நான் நாடியருக்கு ஆண் மக்களையும் தருவோன்னு சொன்னான். இன்னும் நான் நாடியவர்களுக்கு எனக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கிவிடுவோம், என்னுடைய ஆற்றல் தான் அது. அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா? இது அல்லாஹுடைய வல்லமை. ஆனால் தர்காவில் போய் என்ன நடக்கு? அல்லாஹுக்கு மாற்றமான எல்லா காரியத்தையும் ஒரு அடியான் இறந்து கொண்டல் தருவார்னு சொல்கிறோம். குரானில் வந்து எல்லா இடத்துலையும் யாசின் ஓதுறீங்கள, யாசின் எல்லா இடத்துலையும் ஓதுறாங்கல்ல, யாசினில் 70வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லுவான், அங்கே மரித்தோர் செவியுற மாட்டார். மரித்தோர்னு யார்? இறந்து போனவங்க கேட்க மாட்டார்கள். இப்போ ஒருத்தர் மவுத்தாயிட்டாருங்க, ஒரு நல்லடியார் வாழ்ந்த மனிதர், நல்லா 5 வக்து தொழுக, ஒரே குரான் சொன்னாதான், ஒரே நோன்பு தான், ஒரே சதக்கா தான், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கார், மவுத்தாயிட்டாங்க. அவர் மவுத்தான உடனே அவர் பேசுகிறாங்க, எப்போ பேசியிருக்கணும்? மவுத்தானவனை எப்போ பேசியிருக்கணும் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் மவுத்தாயாச்சு, அவங்க மனைவி தலைமாட்டவங்க அழுதுட்டுருப்பாங்க. பிள்ளை கல்யாணம் ஸ்டேஜில் பிள்ளை இருக்கலாம், அல்லது நிச்சயதார்த்தம் பண்ணி கூட வச்சுருக்கலாம், அல்லது மகனுக்கு கூட பேசி வச்சுருக்கலாம். எல்லாம் சுற்றி உட்காந்து, என்னங்க நீங்கள் போயிட்டீங்களே, என்ன நல்லா அவங்கள எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது, டோன்ட் வரி, கவலைப்படாத, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் வந்து உனக்கு இப்படி சொல்கிறான் தான். முக்கியமான டைம் மனைவி அழுவதை விட ஒரு அபாயகரமாக அழுவை ஒரு பார்க்கவே முடியாதுங்க. ஒரு மனுஷன் பேசுகிறான், எப்போ பேசிக்கணும் தெரியுமா? மனைவி அழுகிறா பாருங்க, கணவன் இழந்த பிறகு மனைவி அழுகிற அழுகைக்கு சமமான அழுகை இதில் பிள்ளைகள் கூட சேர்ந்து கல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனைவிக்கு இழப்பு வந்து ரொம்ப அதிகம், அவளுக்கு உலகமே இருண்டுரும் அவளுக்கு அந்த நேரத்தில். அப்போ ஒரு பெண் அழும்போது ஒரு மனிதன் எழுந்துச்சு உட்காந்து பேசலை அப்படின்னா, மற்ற நேரத்தில் எங்கள் கபருக்குள்ளே போய் எப்படி பேசுறது? கபூரம் என்னென்னா அவங்க பெண்களுக்கு தெரியுமா? அதை சொல்லித்தரேன். சும்மாலாம் அடைக்க மாட்டாங்க. நம்மளுக்குள்ள உள்ளே போட்டு ஒரு 18 பனங்கட்டை வைப்பான், ஒரு 7 பாயை போய் உள்ள மடக்குவான், 3 டன் மண்ணை போட்டு மீன் மீச்சிடும், உள்ள போட்டு மீச்சில் அடைச்சி வச்சுட்டு, அப்புறம் இங்கேருந்து கார் உங்களுக்கு அலோன்னு கூப்பிட்டா காது கேட்குமா? கார் இருக்குது பாருங்கள், காரு ஒரு லாஜிக், சிம்பிள் லாஜிக். காரை கண்ணாடியை ஏற்றிக்கிடுங்க, வெளியேருந்து அலோன்னு கூப்பிடுங்க, அவர் காது கேட்கணும்னு கேளுங்க அவர்கிட்ட. உள்ளே ஒரு கத்துனாலும் வெளியே கேட்காது, வெளியே கூப்பிட்டா உள்ளே கேட்காது. கேட்குமா உங்களுக்கு? சிம்பிளாக சொல்கிறது. நீங்கள் கேட்குன்றீங்களா? யாருக்கு கேட்கும்? சத்தமாக அடைக்கப்பட்ட காருக்குள்ளேயே உங்களுக்கு என்ன செய்யாது? காது கேட்காது. மண்ணுக்குள்ளே போட்டு மூடிய மனிதரை கொஞ்ச நாளில் 3 நாளில் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடுவாங்க. மண் திங்காத யார் உடம்பு யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் சொல்லாங்க, மண் திங்காத உடம்பு அடக்கம் செய்யப்பட்டால் மண் திங்காத உடம்பு யாருடையது? யாராவது தெரிஞ்சுங்களா பார்ப்போம். மண்ணில் போட்டு மூடின உடனே, கபர் மூடிய பிறகு சிலரை உடம்பை மட்டும் மண் திங்க செய்யாது. சொன்னது யார்? வெரி குட்மா, மாஷால்லா.
நபிமார்கள் உடலை மட்டும்தான் மண்ணு தின்னாது. அத்தகைய நபிமார்களை அல்லாஹுடைய தூதர் மவுத்தாகும்போது 3 நாட்களுக்கு முன்னாக மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் நபிமார்களின் கல்லறைகளை மன்னர்களை வணக்கத்தலமாக ஆக்கினார்கள். லஹனத்துல்லா, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய சாபம். யார் உடலை மண்ணு தின்னாது? பூமிக்குள்ளே மண்ணு திங்காத உடலுள்ள நபிமார்களுடைய சமாதி கிட்ட போய் நின்றுட்டு யார் வணக்கம் செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஆகவே எனது மன்னரையும் நீங்கள் வணங்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். அதனால தான் நீங்கள் போனீங்கன்னா மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட போய் கையை தூக்கினா மிலிட்டரிக்காரன் கையிலே ஒரு அடி ஓங்கி டமால்னு போடுவான். ஓடுமா கையை தூக்கி விட மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? ரசூலை எச்சரிக்கை பண்ணாங்க, என் மன்னரையும் அடக்கஸ்தலத்தையும் நீங்கள் வணக்கத்தலமாக ஆக்கி விடார்கள். லஹனத்துல்லா, அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும்ட்டாங்க. சாபம் என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதிக்கிட்டே கை தூக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஆத்தங்கரை நாகூர் நீங்கள் நல்ல பிக்னிக் அடிக்கிறதுக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஏன்னா நல்லா கறிஞ்சி வரையும் செஞ்சுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே ஆத்தங்கரையில் போய் கையை காலில் விளாண்டுக்கிட்டு பிக்னிக் அடிக்க போகிறோன்னு சும்மா வேணால் ஆத்தங்கரைக்கு போங்க. அதை விட்டுட்டு இந்த மார்க்கத்தையும் மீறால சிறுக்கு பாவத்தை செஞ்சிடக்கூடாது, எங்கள் போகக்கூடாது. மார்க்கம் ரொம்ப சீரியஸாக தடுக்குது. இதுக்காக தான் யுத்தமே நடந்துச்சு. இதற்காக தான் யுத்தம் நடந்துச்சு. எந்த அளவுக்கு என்ன காம்ப்ரமைஸாக போனாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொன்னாங்க அப்படின்னா, வணக்கத்து அல்லாஹை தவிர யாரும் இல்லை. லாது உஜ்ஜா மனாது, அவனுக்கு நல்லடியார். யாருக்கு? மக்காவில் வாழ்ந்த குறைஷிகளுக்கு முன் சென்ற நல்லடியார்கள் யார்? லாது உஜ்ஜா மனாது. அவங்களும் சிலைகளாக வணங்கினாவன். அவன் என்ன சொன்னான்னா, மக்காவுடைய திரைச்சீலை பிடிச்சிக்கிட்டு எதிரியுடைய தலைவர் அபூஜஹல் என்ன சொன்னான்? அல்லாட்ட என்ன கேட்டான் தெரியுமா? யா அல்லான்னு கூப்பிட்டான். யா அல்லா, என் மார்க்கம் உண்மைன்னா எனக்கு வெற்றியடைய செய். என்ன சொன்னால்? இந்த முகம்மதின் மார்க்கம் உண்மைன்னு அதை வெற்றியடைச்சுன்னு சொன்னான். அப்போ அவன் யாரை கூப்பிட்டான் சொல்லுங்கள்? அல்லாஹ் தானே கூப்பிட்டான். அப்போ முஸ்லீம் தானே அவன்? அப்படியா? இல்லை இப்போ தெரியுதா? அவன் முஸ்லீம் இல்லை. கூப்பிட்டது யாரை? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த வான பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள், அவர் அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். அவன் அல்லாஹ் தான் சொன்னான். இந்த மலையை பூமியிலே பொழிவிப்பது யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். அல்லாஹ் தான் சொன்னான். அப்படின்னா இவங்க ஏன்டா காஃபிரானான்னு கேட்டால், அவர் அல்லாஹ்வின் பக்கம் இந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்று சொன்னதனால் தான் அவன் காஃபிரானான். புரியுதா? விஷயத்துக்கு தெரியுதா? அப்போ நீங்கள் அவளியா கிட்ட தேடி நம்ம போகிறோமே, எங்கே விடும் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட நல்லடியாக இருந்தாலும் சரிதான், அவர் செய்தது அவருக்கு, நம்ம செஞ்சது நமக்கு. அவ்வளோ. நாம் செய்த நன்மை தான் நம்ம அடைவோம், நாம் செஞ்ச தீமைக்கு பலன் அடைய போகிறோம். அதுபோன்று அந்த நல்லடியாரும் அவர் செய்த நன்மைக்கு பலனை அடைவார், அவர் செய்த தீமைக்கு பலனை அடைவார். அல்லாஹ் நாடியவரை மன்னிப்பான், அவன் நாடியவரை தண்டிப்பான். அப்போ நமது காரியங்களை ஒழுங்குபடுத்தணும் யாருன்னா அல்லாஹ் தான். தயவு செய்து நமக்கு எட்ட பழக்கம் தெரியுமா? இல்லை, நான் எல்லாம் உறுதியாக தான் இருக்கேன். சினிமா விட்டாடி வேனில் போனாவளா, அப்படியே பின்னால் உட்காரனாவளா, நான் சும்மா தான் உட்காந்து அப்படி போனேன், போய் அந்த கறிச்சோறு தின்ட்டு முடிஞ்சு போச்சு. அந்த நெய்ச்சோறு கறிச்சோறு இருக்குல்ல, ரொம்ப டேஞ்சர் அது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சாதாரண சாப்பாடும் பாத்தியா சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும். கவனிச்சிருக்கியா? இந்த பாசோறுமாங்க, அந்த வாசமே தனி. நமக்கு ஈமானுக்கே ஒரு சோதனை பெருசாக வர்ற மாதிரி இருக்கும். என்னடா இன்றைக்கி பார்க்க இவ்வளோ வாசனையாக இருக்குது சோறு. பக்கத்து மாமின்னு சொல்லுங்க, ஏக்கா பாச்சோறுக்கா பாத்தியா சோறு செமையாக இருக்குது, 130 ரூபா டோக்கன் போட்டு உண்டா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் சாதாரண நினைக்கிங்க. சைத்தான் இப்படி தான் வச்சுப்பான், டேஸ்ட்டு கொடுப்பான், மனம் கொடுப்பான். அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி பேர்த்தம்பழத்தை தின்னுங்கன்னா அதை நோம்பு வச்சுட்டு படுத்துக்கலாம். ஆனால் நெஞ்சிடக்கூடாது. நாம் நினைக்கிறது சாதாரணமாக கருதுகிறோம். இறைவன் அல்லாதவற்றுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட பொருளை வாயில் வைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடாது, துவாக்களுக்காக நிற்கக்கூடாது. நான் பிரச்சனையை சொல்ல வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை மேலே ஏறின்னு சொன்னாங்க. மக்களே, நீங்கள் என்ன நம்புறீங்களா? ஆமாம், நீங்கள் வாய்மையாளர், நீங்கள் நம்பிக்கையாளர்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? கேட்போம்னாங்க. ஏதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரும் படை உங்களை தாக்க வருது, நம்புறீங்களான்னு கேட்டாங்க. நம்புகிறோன்னாங்க. அப்படி என்றால் வணக்கத்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துரியும் அல்லாஹை தவிர யாரும் இல்லை, லாதுஜா மனாதுக்கு இந்த சக்தியும் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, மண்ணெல்லி வச்சிட்டாங்க. அது வரைக்கும் கேட்டுக்கிட்டவனுங்க லாதுஜா மனாது கடவுள் இல்லை என்ன சொன்ன உடனே தான் மண்ணை வீசினானுங்க. அல்லாஹ் தான் கடவுள்னு நம்பிக்கிட்டாங்கண்ணா. அல்லாஹ் தான் கடவுள். ஆனால் இந்த மூணும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும் சொன்னதுக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுங்க. அதனால தான் அபுலஹப் மேல் நினைச்சப்பட்டுச்சு, முறுக்கப்பட்ட ஈச்சங்கயிறு தான்.
அவனை மனைவிக்கு நாசம்தான். அவனை உடல் நாத்தம் எடுத்துச்சு, உள்ள தூக்கி போட்டாலும் வெளியே வந்துச்சு. அந்த அளவு மோசமான துர்நாற்றத்தோடு தான் செத்தாவன். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு பெரிய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே தம்பிக்கு ஆண்மகன் பிறந்தான் என்பதற்காக தன்னுடைய அடிமைகளை உரிமையை விட்டவன் தான் யார்? அபு லஹப். அடிமைகள்லாம் விடுதலை பண்ணிட்டான். தம்பிக்கு ஆண்பளை பிள்ளை பிறந்துக்கு யார்? ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு. அதே பெரிய தந்தை தான் ரசூலுல்லாஹ் மண்ணெளி வீசினா. அப்படி தப்பதி அதா அபி லஹபின் வத்தம்மா அது நான்கு மாலமா வசனம் அதுக்கு தான் இறங்குச்சு. அபு லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுடைய மனைவிக்கும் நாசம் உண்டாகட்டும். உருக்கப்பட்ட ஈச்சங்கயிறு அவனுக்கு போட்டு இழுத்து கொண்டு அல்லாஹ் நாத்தத்தோடு கபரில் தூக்கி வீச வச்சான். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி லாதுஜா மனாத திட்டினதுக்கு தான் கோபப்பட்டு. திட்டினலை, வணங்காதீங்கன்னு சொன்னாங்க. அது கடவுள் கிடையாதப்பா, வணங்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்காக தாங்க யுத்தமே நடந்துச்சு. பத்ர் போதெல்லாம் எதுக்கு நடக்கு? கொள்கை என்ன? ஒரு போருக்கு பணத்துக்கும் போது நடந்த சண்டே அது இல்லை. அல்லாஹ் தான் ரப்புன்னு இவங்க சொன்னாங்க. அல்லாவை தவிர ரப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லலை. லா இலாஹ இல்லல்லா என்ற கொள்கை, வணக்கத்தில் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று அழுத்தமாக சொன்னதும் விளைவுதான் சண்டை பெருசாச்சு. யுத்தங்கள் நீண்டது, பல உயிர்கள் பலியாகின. சுகதாக்கள் எல்லாம் உயிர் தியாகிகள் மாறியதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த கொள்கையை சொன்னதுக்கு தான். அதனால் ஷிர்க் விஷயத்தில் தயவு செய்து கண்ணி மிகுந்த அல்லாஹ் வண்டியார்களே, உங்கள் சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, மச்சாங்க கூப்பிட்டாரு, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னு செய்ய தயவுசெய்து சமாதானம் ஆகிறாதீங்க. நான் 4வது அத்தியாயம் 48வது வசனத்தை எப்போது நினைவைங்க. அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், அவன் நாடுகளை பாவங்களை மன்னிப்பான். இணை வைப்பை தவிர அது கொடிய பாவம் என்று அல்லாஹ், எது கொடிய பாவம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ரப்பல். அதே மாதிரி சூரா கஹஃப், அதாவது 18வது அத்தியாயம் கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், எல்லாரும் ரப்பை சந்திக்க ஆசைப்படுவோம். அப்படி தானே? நமக்கு உயிரை தந்தும் அவன் தான். இன்றைக்கி நம்ம கணவன் மனைவியாக வாழ்கிறாங்கன்னா நல்ல கணவனை தந்து அவன் தான், நல்ல பிள்ளைகளை தந்து அவன் தான், நல்ல வாழ்வாதாரத்தை தந்து அவன் தான், நல்ல சுவாசம், நம்முடைய கண், பார்வை, உணவு எல்லாம் தந்து கொண்டே இருப்பான். அருள் அவன் தான். அந்த ரப்பை பார்க்க ஆசைப்படணும். ஆசைப்படலைன்னா நம்ம வாழ்க்கை பொய்யானது. அப்படி தானே? ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையில் எதை லட்சியமாக வைப்பான்னு கேட்டால், நல்லா யோசிச்சு பாருங்களேன். வீடு தூங்குறீங்க, கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி பணமாக கொட்டி கிடக்கு, அல்ல கூட முடியல, அவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு. சரி, மறுநாளும் போது மறுநாளும் அப்படியே கிடக்கு, 3ஆம் நாளும் பார்க்க அப்படியே கிடக்கு, அதே மாதிரி ரூபா கிடக்கு. என்னடா இப்போ இந்த ரூபா முக்கியம் இல்லை, இதை வச்சவன் யாருன்னு தான் முதல்ல தெரியணும். நல்லா கவனிங்க. 3 நாள் 2 நாள் வரைக்கும் ரூபா மேலே மோகம் இருக்கும், அதே ரூபா வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது எப்படிடா வருது, யாரா தாரா? அப்போ இதை தான் முதல்ல தெரிய மனுஷன் ஆசைப்படும். அப்படி தானே? அதுதாங்க வாழ்க்கை. பூமியில் உயிர்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது, உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்குது. பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தாய் தந்தை இருந்து பாதுகாத்துக்கிட்டே வரான். அவனுக்கு பால் ரெடியாக இருக்குது, அவனுக்கு எல்லா உணவு ரெடியாக இருக்குது, அவன் வளர்ந்த ட்ரெஸ்ஸு ஆடை அப்படி பல போத்தீஸு சென்னைஸுக்கு கடைக்கடையாக உட்காந்துருக்கு. ஏன்னா மனிதனுக்கு வசவசமாக ஆசைகளை அனுபவிக்க என்னென்னவோ இருக்குது, எல்லாம் இருக்குது. அடைய தந்தவன் எங்கப்பா இருக்கான் அப்படின்னு தோணணும்ல. அப்படி தோணுதா? நமக்கு எல்லாம் ரூபாயாக இருந்தால் மட்டும்தான் கன்வெர்ட், ரூபாயா நகையாக இருந்தால் மட்டும்தான் ஆசை தோணுது. இதெல்லாம் சுவாசம், மூச்சு. நல்லா தூங்குறோம்ல, தூங்கும்போது யாருக்காச்சும் இல்லை, எங்கள் அம்மா மூக்கில் டியூப்பை போட்டு ஊன்னு உரிவா ஊன்னு விடுவா, அப்போ தான் நான் விளைக்கணும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அம்மாவுக்கு மூக்கில் டியூப் போட்டு உரியுது யார்? உங்களுக்கு பண்ணுவா, யார் பண்ணுதா? இது யார் செய்கிறா? 2 சுவாசம் இருக்குங்க. சுவாசத்துக்கு 2 சுவாசம் இருக்குது. இந்த கொரட்டை சுவாசம் இருக்குல்ல, அது எப்போ தெரியுமா? நீ இப்போ எனக்கும் கொரட்டை உண்டு, நான் சாதாரணமாக தூண்டா உங்களுக்கு தெரியாது. அது நான் சொல்லுவேன் ஃபாஸ்ட் ஸ்லீப்பிங்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்லீப்பிங் கிடையாது, ஃபாஸ்ட் ஸ்லீப்பிங். ஆழ்ந்த உறக்கரும்போது இருக்கானா செத்தானே தெரியும், அப்படி சவுண்டு போகும், அடிக்காமல் பாருங்கள். இந்த சுவாசம்லாம் தர்றது யாருன்னு நினைக்கிங்க? சுகானெல்லாம் நினச்சி பாருங்கள். ஒரு மூக்கு அடைச்சிட்டா நைட்டு தூங்க முடியாதுங்க. எழுஞ்சி உட்காந்து ஹூன்னு அல்லாஹ் ரொம்ப, அல்லாஹ் நம்ம நன்றி நிறையா சொல்லணும். அல்லாஹ்க்கு உலகத்தில் எவ்வளோ பவர்ஃபுல் கேமராஸ் வருதுல்ல, ஒரு 2 கண்களுக்கு சமமான ஈக்குவலாக எந்த கேமரா வராது. அதை தெரிஞ்சுக்கிடும் போல. இதுதான் நேச்சுரல் கலரை காட்டும், மற்ற எல்லாம் ஒன்று கூட்டி காட்டும் இல்லை குறைச்சி காட்டும். இந்த கண்கள் மட்டும்தான் அவ்வளோ இயற்கையான, அப்படியே உள்ளுவாங்க. சுப்ஹானல்லாஹ். 2வது, அந்த கண்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சொல்ல வச்சுருவான். தெரியுமா? ஒரு தாய் குழந்தைகிட்ட அதிகமாக பேசுவது அதோட கண் மொழியில் தான். அது கண்ணை உருட்டும் போதே பிள்ளை சொல்லுவாங்க, பாலுக்கு முழிக்குதா, பாத்ரூம் போக முழிக்குதான்னு வார்த்தையிலே சொல்கிறாங்க. வார்த்தையில் பாருங்களேன், கண்ணிலே சொல்லும். அந்த குழந்தை நம்மளை தூக்க சொல்கிறது கூட கண்ணை பொத்தி வித்துக்குன்னா நம்ம பிள்ளை நம்மளை தூக்க சொல்லுறது விளங்குறாமல் இல்லையா? இதெல்லாம் தந்தது யார் நினைக்கிறீங்க? யார்? இந்த அவளியாவா? அவரும் சின்ன பிள்ளை கண்ணை ஆட்டிட்டு போகிற, அவரும் சின்ன பிள்ளையில் அவங்க அம்மா கண்ணை ஆமிச்சிட்டு போகிற. அப்போ புரியலையா அவங்களுக்கு? படைச்சவன் எங்கேயோ இருக்கான். அந்த ரப்புவை காண யார் விரும்புகிறாரோ, குர்ஆன் சொல்லுது, யார் அந்த ரப்புவை காண விரும்புகிறாரோ
அல்லாஹ் சொன்னால் அவனுக்கு இணை வைக்காதீர்கள். ஃபஸ்ட்டு சொல்கிற கண்டிஷன் அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்க்கு இணை வைக்க. ரெண்டாவது யார் ரொம்பவை காண விரும்புகிற அமல சாலிகள், நல்லறங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே வாங்க. நன்மைகள் நிறைய 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 பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம நன்மைக்குன்னு நினைக்க வேண்டாங்க, அல்லாஹ்வை பார்க்கறதுக்காண்டி நினச்சிக்கிட்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன ரூட் அதான். சூரா கஹூஃபில் கடைசி வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். யார் ரப்பை சந்திக்க காண விரும்புகிறாரோ அவர்கள் சந்திக்க விரும்புகிறாரோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், அவருக்கு நிச்சயிட்டோம் நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டே வரட்டும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால் ஷிர்க்கை விட்டு நினைஞ்சிருவோம், நம்ம முழுமையாக விளைகிறோம். நம் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள், வேண்டாம் செய்யாதீங்க அக்கா, செய்யாதீங்க. அல்லாட்ட வழங்குங்க, கேளுங்க, அழுங்க, அல்லாட்ட கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, அல்லாட்ட என்ன வேணாலும் கேளுங்க, ஹராமை தவிர என்ன வேணாலும் அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் நமக்கு தலக்கு அவனே போதுமானவன். மனிதர்கள் யாருமே புனிதர்கள் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் உங்களை எவனும் பரிசுத்தவான்னு கிடையாது, அப்புறம் என்ன ஒளியாண்டு கிடக்க வேண்டியிருக்கு. உங்களை யாரும் பரிசுத்தவான்னு கிடையாது, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். நாம் போய் இன்னொருத்தண்ட போய் எப்பா நான் அதை பெரிய தப்புன்ட்டேன் ஏன்ட்ட போய் அறிவுரை கட்டுவீங்களேன், நானே அயோக்கியம், உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது? சொல்ல புரியுதா? உங்கள் பாவத்தை கழுவுறதுக்கு நான் இல்லை அறிவுரை சொல்லலாம். அப்படின்னா குர்ஆன்லேருந்து இப்படி சொல்லுன்னு சொல்லலாம், நான் உங்களை மன்னித்தேன் நீங்கள் போங்கன்னு சொல்லலாம் வழி இல்லை. இங்கே நமக்கே வண்டாலும் கிளியுதுங்க, புரியுதா? உங்களுக்கு டேமேஜ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் மனிதன். படைப்புகள் எல்லாம் இப்படி தான், படைப்புகள் எல்லாம் பலகீனமானது. அல்லாஹ் தான் செய்வான், தூயவன். அதனால் அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தைக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு சமமாக எதுவுமே வராது. அவன் மட்டும்தான் பெரியவன், எல்லா விஷயத்திலும் அவன் தான் பெரியவன், இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஷிர்க்கை பேசிக் வச்சுக்கிடுவோம். இப்போ அதில் சுன்னத்துகளை நம்ம நிறையா ட்ராப் அவுட் பண்ணிடுவோம், நபி வழியை நிறையா விட்டுட்டு வெளியே வந்துருக்கோம். அதை தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி. நபி வழி என்பது நம்ம எந்த பயான்லையும் முதல்ல சொல்லுவோம், ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹுடைய வார்த்தை, அதாவது திருக்குர்ஆன் தான் அல்லாஹுடைய வார்த்தை, அதுதான் மிக சிறந்த வார்த்தை, அப்படி தானே? அடுத்தால கலாச்சாரம், பின்பற்றுதல், நடைமுறைகள், நாகரிகத்தில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாகரிகம். இதில் ஏதாவது புதுசாக செஞ்சால் அது நவீனம், அதெல்லாம் எங்கே போகும்னா வழிகேடாகும். அந்த வழிகேடு எங்கே சேர்க்குற சொல்ல சொன்னாங்க, நரகத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ நவீன் சுன்னத்தை நம்ம தப்பாக பண்ணினோம், ஐயா சொல்லாத ஒன்று எதுலாம் சுன்னத்துன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல வெரி சிம்பிள். சுன்னத்து என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தது, செய்து காமித்தது. நான் இப்படி தான் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. ஒன்று இப்படி செய்யுங்கன்னு சொன்னது, இன்னொன்று அவங்க வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சது, மூன்றாவது யாராவது செஞ்சிருக்க இப்படி செய்யலாம் என்று அங்கீகரித்தது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மூன்றும் சேர்த்து தான் என்னது சுன்னா, நபி வழி. இந்த மூன்றையும் தாண்டி வேறொரு வழி உண்டான்னு கேட்டால் இந்த மார்க்கத்தில் அப்படி வழி இல்லை. அது எங்கே போய் சேர்க்கும் அப்படின்னா நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் வச்சுருக்கோம் அப்படின்னா நேசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 33ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தா என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் நபியை பின்பற்றுவீராகன்னா, நபியை பின்பற்றுவீராக, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மிக்க கிருபையும் இரக்கமுடையவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வோட நேசம் வேணும்னு என்ன செய்யணும்? நபியை பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சும்மா ஸலவாத்து மட்டும் சொல்லிட்டு படுத்துக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இந்த கடைபிடித்தல் தான் என்ன செய்யுது, நம்ம நபி வழி, அதான் சுன்னா என்று அழைக்கப்படுது. முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக இவங்க இருக்காங்க, சுன்னான்னு சொல்கிறாங்களே, எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு காரணம் கேட்டவங்க அப்போ தான் தெரியும். அது ஓ இப்படி தான் சுன்னத்தா, நம்ம சுன்னத்தை என்ன விளங்கியிருக்கீங்க எனக்கு இது வரைக்கும் தெரியல, நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல, நான் பேசிக்கை சொல்லி தந்துடுறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, செய்து காண்பித்தது, அவங்க அங்கீகாரம் தந்தது. அடுத்தவங்க செஞ்சுருப்பாங்க இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றும் சேர்ந்து தான் சொன்னான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா நபி வழிக்கு மாற்றமாக நிறைய நடக்கும். நான் உங்களுக்கு திருமண உறவுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இஸ்லாம் திருமணத்தை இஸ்லாதி ஒரு அங்கமாகவே சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் எனது வழிமுறை, எனது சுன்னா. யார் இதை நிறைவேற்றவில்லை என்னை சார்ந்தவரும் கிடையாது. பிற சமுதாயத்தில் கல்யாணம் முடிக்கலைன்னா அவர் துறவிக்கு பெரிய பேர் இருக்கும். ஏப்பா அவர் கல்யாணம் முடிக்காமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார், இவர் பெரிய துறவி, இவர் இஸ்லாம் வர வாரில் கொண்டு அடிக்கும். இவரெல்லாம் கிடையாது, ஓடு வெட்டி விட்டுரும். இந்த மாதிரி டுபாக்கூர்லங்க கிடையாது, இந்த சூபி கீபிலாம் இஸ்லாத்தில் செய்ய கிடையாது. கல்யாணம் முடிக்காம இருக்க அனுமதி இல்லை. யாருக்கு அனுமதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா
இப்போ ஒருவருக்கு உண்மையிலேயே அவர் உடல் ரீதியாக தகுதியற்றவராக ஆயிட்டார், அவருக்கு முடியாது அப்படின்னா மெடிக்கல் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தான் என்ன செய்ய கொஞ்சம் தடையாக இருக்கும். மற்ற யாருக்கும் ஆணாயும் சரி பெண்ணாயும் சரி மற்ற யாரும் இல்லை. திருமணம் என்பது மஸ்ட் கட்டாயம். ஆனால் ஒரு மனிதன் திருமணம் செய்தால் அவனில் ஈமான் இறை நம்பிக்கையில் ஒரு பகுதியை பூர்த்தி பண்ணுறான் அவன். இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்கள், ஈமானுக்கும் நமது திருமணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இஸ்லாத்தில் ஒரு பார்ட்டை ஒரு பகுதியை பூர்த்தி செஞ்சிடான். இதன் மூலமாக திருமணத்தின் மூலமாக. ஆனால் திருமணத்தின் நபி வழிகள் துரத்தப்பட்டுட்டு நபி வழிகள் நினச்சிட்டு புறக்கணிக்கப்பட்டுட்டு திருமணம் வந்து கொள்ளை கூடமாக மாறிட்டு. எப்படி மாறிட்டு? இது வந்து பெண்கள் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக எதுக்கணும். ஆனால் நாங்கள் ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா கேட்டுக்கிடுங்க. இதில் பாதிப்பு யாருன்னு கேட்டால் பெண்ணை பெற்றவர்களுக்கு தான் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க. மகர் என்பது இஸ்லாம் ஆத்து நிசா சதுக்காத்து என்ன நேலா. பெண்ணுக்கு அவளது மனக்கொடையை நீங்கள் மனமை வந்து கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு ஆண் என்ன செய்யணும்னா, ஒரு பெண் வந்து அவளுக்கு மணமகனை பேசும்போது அவள் என்ன செய்யணும், எனக்கு இன்ன தர வேண்டும் என்று அவள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கான முழு உரிமை பெண்ணு தான் கேட்கணும். ஒருவேளை அந்த மணமகன் சைடில் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ தான் தர முடியும், நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டால் நீங்கள் விட்டு கொடுத்தால் எந்த தடையும் கிடையாது. ஆனால் யார் தான் கொடுக்கணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆண்மகன் தான் கொடுக்கணும். ஆண்மகன் தான் கொடுக்கணும். திருமண செலவுகள் யாதாயினும் சரியே எல்லா செலவுகளையும் ஆண்மகன் தான் ஏற்க வேண்டும். திருமண விருந்து ஆண்மகன் தான் கொடுக்க வேண்டும், பெண் வீட்டில் கிடையாது. ஒரு முறை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபி தோழர், அல்லாஹுடைய தூதருடைய நெருங்கிய தோழர், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களும் மக்காலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க தான், நாட்டை விட்டு வந்தவங்க. ஃபஜ்ர் தொழுகையில் ஒன்றா பார்க்குறாங்க. என்ன அப்துல் ரஹ்மான் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே நேற்று எனக்கு நிக்கா நடந்ததுன்னு சொல்கிறார். நல்லா கவனிச்சுடுங்க, நேற்று எனக்கு நிக்கா நடந்தது. உடனே அல்லாஹ் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியா என்ன நீங்கள் மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. எடுத்த உடனே நம்மளை எங்கே என்ன கேட்போம், மாப்பிள்ள எவ்வளவு, பொண்டாட்டிகிட்ட எவ்வளவு, 1 லட்சமா, எத்தனை பவுனு, நம்ம மாற்றி ரிவர்ஸில் கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க எவ்வளோ மகர் கொடுத்தீங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே பேரித்தமிழத்தின் விதை அளவு தங்கத்தை என்ன செஞ்சேன் பெண்ணுக்கு நான் வந்து மகராக கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் அப்படி என்றால் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா இருந்து நீர் கொடுப்பீராக. ஆனால் என்ன சொல்லியிருக்கணும், பொண்டாட்டி வீட்டில் ஒரு 30 ஆடு அறுத்து பெரிய மண்டபத்தை பிடிச்சி பிரியாணி ஆட்டையை போடுவார் அப்படியே சொன்னாங்க. இங்கே என்ன நடக்கு நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது இஸ்லாத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றேன்னு மட்டும் இருக்குது, இந்த பக்கம் பொம்பளைகள் முக்காடு ஆம்பளையெல்லாம் தொப்பி, வேறு எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக சிஸ்டம் உள்ள தலையில் ஃபுல்லாக செலவு ஃபுல்லாக பெண்ணோட அத்தை அன்னைக்கு பாதி ஜனசா மாதிரி இருப்பார். அவர் வந்து நடைபெணமாக தான் இருப்பார், வாய் தான் சரிக்கும். இஸ்லாம் வாங்க இஸ்லாம். அங்கே சோறு தட்டுச்சா மாப்பிள்ளாட்டுக்காரன் பொல்லாத பெல்லாக இருப்பான். மாப்பிள்ளாட்டுக்காரன் நாத்திராமல் இருக்கா பாரு, அவ்வளோ வருவாள் பாரு ஆட்டம், அவ்வளோ புருஷமாக இருக்கு. முதல்ல சோறு வச்சிடணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்போதுமே பிள்ளையோட புருஷனுக்கு அக்காமாரு தங்கச்சிமாரு அவ்வளோ மாப்பிள்ளைமாருக்கு மட்டும் முதல்ல சோத்தை வச்சுருங்க. அவ்வளோ கூட்டத்தை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு கறி 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டு கறி சவச்சிட்டு கடங்கன்னு விட்டுருங்க. நீங்கள் தெரியாதனம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் சொல்லி போட்டீங்க, சண்டை இழுத்து விட்டு போயிடுவான். அன்னைக்கு போட சண்டை நம்ம பிள்ளை காலம்புள்ள சண்டை போடணும். இது எதுக்கு சொல்லுறது, நான் ப்ராக்டிக்கலாக நிறைய மண்டபத்தில் பார்த்துருக்கேன். தென்காசியில் நாங்கள் ஒரே மண்டபம் 2 நிக்கா. காலையில் இவங்க டுபாக்கூர் நிக்கா நடக்குது, மத்தியானம் நாங்கள் லுகர் தொழுகைக்கு மேலே இன்னொரு நிக்கா நாங்கள் சிம்பிளாக நடத்தணும். வெறுமனே டீ காஃபியோடு முடியுது. தென்காசியில் அப்துல் ரஹ்மான் திருமண மண்டபத்தில், கரெக்டாக லொகேஷன் சொல்கிறேன். அந்த திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே முடிஞ்சு சாப்பாடு வச்சுட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மணமகனுடைய அக்காவும் மச்சானும் அவங்க அம்மாவும் 3 பேரும் வெளியே ஓடி வராங்க. இந்த பெண்ணோட அத்தாவும் பெண்ணோட அம்மாவும் இந்த பிள்ளையோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். இந்த 3 பேரும் ஓடி வந்து காலை பிடிக்காங்க. இங்கே போதீங்க நாங்களோட செவுத்தில் சாஞ்சிட்டு நிற்கும். இந்த மண்டபம் காலியாகணும், நாங்கள் அடுத்தல உள்ளே நுழையணும். அசர் தொழில்கள் அந்த நிக்காக முடிச்சு கொடுக்கணும். எனக்கு கண்ணீர் என் கூட சேட்கான சகோதரர் இருக்கார், நாங்களாம் ஒன்றா இருந்த காலம் அது. அவர் சொல்ல நான் பிடிச்சி அடிச்சிட வேண்டியதான் அப்படிங்காரு. எங்களுக்கு கோவம் தாங்க முடியல, எங்களுக்கு காலில் விழுதார். போயிடாதீங்க ப்ளீஸ், நல்லா இருப்பீங்க, பிள்ளைகள் வாழ்க்கைன்னு கொஞ்சம் போடாங்கார். சம்மந்த வழியை போடான்னு வார்த்தை. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? கறி சாப்பாடுங்க,
சாப்பாடு வந்து பெண் வீட்டு சாப்பாடு, ஆண் வீட்டு சாப்பாடு இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அவமானமாக இருக்குது எனக்கு நினச்சா. ஆனால் அது யார் தரணும் தெரியுமா? அது விருந்த ஆண்மகன் தான் தரணும். ஆண்மகன் தரணும். ஆனால் யார்கிட்ட விருந்தை வாங்குறாங்க? விருந்தை போய் பெண் வீட்டில் வாங்குறாங்க. இது நவீன சுன்னாக்கு மாற்றமானது. நவீன சுன்னத்துக்கு மாற்றமானது பெரிய பகல் கொள்ள. நீங்கள் பெண்களே போய் என்ன செய்றீங்க? இந்த விருந்தில் கலந்துக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உறவுகள் விட்டு போய் நினைக்கிங்க. உறவுகள்லாம் விட்டு போகாதுங்க. அல்லாவுடைய அருள் விட்டு போயிடும். பெண் பிள்ளைகள் திருமணம் நான் கேட்குறேன், ஒரு பிள்ளை இருக்கிறவங்க செஞ்சுருவாங்க. 4 பொம்பளை பிள்ளைன்னு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். என்ன செய்யணும் அவர் நினைக்கிறீங்க? அவருடைய விளைவு எங்கே போச்சு தெரியுமா? நீங்கள் ஆண்கள் பெண்கள் அதிகமாக ஜும்மாவுக்கு உங்களுக்கு வருகை இல்லை. நாங்கள் குரான் எங்கே குரான் சொன்ன பள்ளிகளை நாங்கள் பெண்கள் ஜும்மாவுக்கு வராங்க. சுன்னத் ஜும்மா பள்ளிகளில் வந்து குரான் பெண்கள் வர்றதில்லை. நீங்கள் அங்கே வெளியே நின்று ஜும்மா அன்றைக்கி வெளியே நின்று தயவுசெய்து யாரையாவது பார்க்க விடுங்க. நிறைய குரல் கேட்குவாங்க. நிறையா குரல் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏழை குமருக்கு உதவி செய்யுங்கன்னு சவுண்டு கேட்கும். பார்த்துருக்கீங்களா? அதை கேளுங்க. அந்த வார்த்தையை கேளுங்க, நெஞ்சு வெடிச்சிடும். அந்த நின்று கேட்குறது யார் தெரியுமில்ல? நம்மளமா ஒரு ஆண்மகன். நேத்துறைக்கு உண்மையாக உழைச்சவன் தான். அவனுக்கு ஒன்றுக்கு மேட்ட 4 பொம்பளை பிள்ளைகள். முதல் பிள்ளைய சக்திக்கு கட்டி கொடுத்துருப்பாரு. 2வது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இவருக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பார், சம்பாதிக்க முடியாது. இப்போ கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்கணும். பிள்ளைக்கு பருவ வயசு வந்தாச்சு. பிள்ளை 27-24 வயசு தாண்டிட்டு அதுக்கடுத்தா லைனாக 3 நிற்கிது. என்ன செய்வார் அவர்? பள்ளி வாசலில் வந்து சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு குமர் இருக்குது தர்மம் செய்யுங்க என்று துண்டேந்து பிச்சை எடுக்க வச்சது யார்? நீங்களா நானா? ரசூலுல்லாஹ் செய்ய வச்சாங்களா? சொல்லுங்கள். எந்த இஸ்லாத்தில் இருக்குன்னு நினச்சிலாம் ஆட்டம் போட்டுட்டு நம்ம இவர் வீட்டு கல்யாணத்தை நம்ம பேர் சாப்பிட போயிடுவோம். அவர் கூடுவார், என் பிள்ளைக்கு கல்யாணம் கஷ்டப்பட்டு நடத்துகிறேன், வந்து சாப்பிட்டுட்டு போங்க. வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லை? ஆண்மகனுடைய வேலை என்ன? ஆண்மகன் என்பவன் அவன் ஆணை நிரூபிக்கிறது எது தெரியுமா? அவன் ஈமான், அவனுடைய உழைப்பில் தர்ற அந்த மகர் காசு, அவனுடைய உழைப்பில் தர்ற விருந்து. அந்த விருந்து பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. அது சின்ன விருந்தாக கூட போதுமானது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பெண் பிள்ளைகளை கதற விட்டுறாங்க. பெண் பிள்ளை தந்தைகளை வந்தாச்சும் பாதி ஜனாசா இருப்பார். இருந்தாலும் நினச்சி பாருங்கள், சாப்பாடு இடத்துல சாப்பாடு கொஞ்சம் தட்டுப்பாடு ஆகிட்டுன்னு வைங்களேன், நீங்கள் நான் ஈஷா வாசல்னு சோறு இல்லை எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். பெண் வீட்டுக்காரன் பதறிடுவான் தெரியுமா? அந்த உள்ள வெடிச்சிருவான். அந்த நேரத்தில் வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிட்டேன் போடுவார், ஃபோன் அடிப்பார். அந்த கடையில் இருக்கான்னு கேளு, இந்த ஹோட்டல் இருக்கான்னு கேளு. அந்த பரிதப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் கண்கூட பார்ப்போம். அதான் சொல்கிறேன், செய்யாதீங்க. ஆண்மகன் தான் விருந்து கொடுக்கணும். இதை விட்டுட்டு பெண் வீட்டு தர்ற விருந்து இருக்குல்ல, அவமானமானது. அது பிடிங்கி தின்பது. அந்த ஆண்மகனுடைய உழைப்பை ரத்தத்தை சால்னாவாக குடிக்கிறது. நான் வெறியாக பேசுகிறேன், கோவனை தாங்கணும். ஏன்னா செய்யாதீங்க. அதை பெண் பிள்ளைகள் அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இஸ்லாம் தாங்க பெண் பிள்ளைகளை தூக்கி பிடிக்குது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தாலும் என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்காச்சும் ஒரு அற்புதம் நடக்க போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை அனுப்புவானா. ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் அந்த வீட்டுக்கு சலாம் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவார். சொல்லி முடித்த உடனே அந்த வானர் வீட்டுக்குள்ளே தன்னுடைய இறக்கையை விரித்து அந்த பெண் குழந்தையை அப்படியே தன் இறக்கைகளால் தடவுவார். எல்லாம் கேட்டுக்கிடுங்க. பெண் குழந்தையை இந்த இறக்கைகளால் தடவிட்டு சொல்வார், ஓ குழந்தையே, ஓ இந்த வீட்டின் குடும்பத்தாரே, இந்த பெண் குழந்தை இந்த வீட்டில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாகன்னு துவா செஞ்சுட்டு போவார். ஆண் பிள்ளைக்கு இல்லை, பெண் பிள்ளைக்கு தான் அந்த துவா. தெரியுதா உங்களுக்கு? பெண் பிள்ளை பிறந்தா மூஞ்சி அப்படி ட்ரெயின் மாதிரி நீட்டாமல் பாருங்க. இந்த லூசு பயிர்களுக்கு நான் சொல்லுதேன், பெண் குழந்தைகள் பிறந்தால் மாணவர்கள் சுப செய்தி வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு மணமகன் வீட்டுக்கு போகுதுன்னா இந்த ரஹ்மத்தும் பறக்க அந்த வீட்டுக்கு கடந்து போக போகுதுன்னு அர்த்தம். அந்த ஆண்மனுக்கு அறிவில்லை. அவன் நினைக்கான், இவன் வந்தால் சோறு தின்றுவா, இவன் வந்தால் சேலையை கொடுத்துருவா, இவன் வந்தால் அது கேட்பா, இவள்கிட்ட பங்கு போடுங்க வரான்னு நினச்சிட்டு தான் வரும்போதே கொண்டு வா 50 கொண்டு வா 100 கொண்டு வா. என்னது இது? எதுக்கு இதாக சம்பந்தம் இருக்கா? நபி வழி எங்கே புறக்கணிக்கிறதுடா? வாழ்க்கை துவக்கத்தில் அடி வாங்குது. வாழ்க்கை துவக்கத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செஞ்சுட்டு இதுக்கு சரி ஆளுங்கள் உட்காந்து ஆமீன்னு கிடப்பான். அவன் வாயில் மீனை தான் கொண்டு வைக்கணும். நாத்தம் முடிச்சு மீனை தான், ஆமீன் கிடையாது. நல்ல நாத்தம் முடிச்சு மீனை தான் வாயில் கொண்டு திரிக்கணும். என்ன ஆமீன் கேட்க? எதுக்கு ஆமீன்? யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுக்கு மாற்றமாக செய்கிறதுக்கு வேறு ஆமீன் நினச்சி பாருங்க. நம்ம நினைக்கிறது தெரியுமா? முஸ்லீம்லாம் எல்லாம் சேர்ந்து துவா செஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்கிட்ட நினச்சிக்கிட்டோம். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் ஏற்றுக்கிடவே மாட்டான். அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த மட்டுக்கும் தான் அல்லாஹ் இடத்தை அங்கீகரிக்கப்படும். அதனால் திருமணத்தில் புறக்கணிக்கப்படுற விஷயங்கள் இது நபி வழியை சுத்தமாக நாம் புறக்கணித்து விட்டோம். அடுத்தால பெண் கல்வி முடிச்சிருவோம். நம்ம மழை ரொம்ப கல்வி சும்மா சொல்கிறேன். பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியும்
பாடக்கல்வி ரெண்டும் முக்கியம்தாங்க. பிள்ளைகளை மட்டும் கல்வி இல்லாமல் ஆக்கிறாதீங்க, பெண் பிள்ளைகளை கல்வி இல்லாமல் ஆக்கிறாதீங்க. அல்லாஹ் வந்து இந்த எப்படி தொழுகை கடமைனானோ அதுபோல் கல்வி மூமின்களுக்கு கடமைன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அப்போ டியூட்டின்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் பிரிக்கப்படாத அந்த இடத்துல இது பெரிய தவறு நடந்துச்சு. ஒரு காலகட்டங்களில் பெண் பிள்ளைகளுக்கு போதிய கல்வி கொடுக்கல, பெண் பிள்ளைகளுக்கு போதிய கல்வியை திட்டமிட்டு தரலை. அதுக்கு ஜமாத்தும் இணைக்கிடலை, சொந்தங்களும் இணைக்கிடலை. அது 16 வயசு வேண்டிய கட்டி கொடுத்த வேண்டி தான் இந்த மனநிலையிலே போனாங்க. அதனால் பெரிய அளவில் பெண் பிள்ளைகள் என்ன செய்யலை, அவங்கள வந்து கல்வி பகுதியில் அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் போயிட்டு இது நபி வழிக்கு மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நல்லா படிக்க சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற ஏறத்த 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களில் அதிகமாக 60% மேலமாக ஹதீஸ் அறிவித்தது யார் தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னை ஆயிஷாமா ரலியல்லாஹு தான் ஹதீஸை அறிவித்தது, பெண் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிஷாமா வந்து இளம் மனைவியாக அவங்களுக்கு இருந்தாங்க. பொதுவாக வகி இறங்குதெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்போ இறங்க தெரியுமா? ஆயிஷாமாவோட இருக்கும்போது மட்டும்தான் வகி இறங்கும். அல்லாஹ்வுடைய என்ன ஓதினாலும் என்ன ஹதீஸ் யார் முதல்ல மனன வச்சுருப்பா தெரியுமா? ஆயிஷாமா தான் வச்சுருப்பாங்க. பின்னர் அல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தை தீனை எடுத்து வைத்தவர் யார் தெரியுமா? அதிகமாக அன்னை ஆயிஷாமா தான். எப்பெல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வந்து சந்தேகங்கள் குழப்பங்கள் வருதோ ஆயிஷாமாட்ட போய் தான் போய் கேட்பாங்க என்ன செய்யணும்னு சொல்லி. அதனால் பெண் பிள்ளைகள் கல்வி ரொம்ப முக்கியம். அது நபி படிக்காமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது வந்து மாற்றமானது. அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு சாலிகான வாழ்க்கை துணை அமைய வருது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூசனாங்க தள்ளி போடாதுன்னு சொல்லிட்டாங்க. சில பிள்ளைகள் படித்து நான் இல்லை அரசு வேலைக்கு டாக்டர் ஆகணும் அது மாதிரினா அது உங்கள் ஐடியாலஜி, அது இஸ்லாம் தலையிடாது. இல்லை அந்த பொண்ணுக்கு நல்ல சாலிகான வாழ்க்கை துணை வருது என்றால் அல்லாஹ்வுடைய தூசன் நபி வழி சொன்னாங்க, நீங்கள் அந்த திருமணத்தை தள்ளி போட வேண்டாம்ட்டாங்க. திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். நான் சொல்வது முதல்ல பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க்க கல்வி, பேசிக்கோட அடிப்படை இஸ்லாத்தோட கல்வி. இஸ்லாம்னா என்னென்னு புரியும். சடங்குகள் நிறைந்த இஸ்லாம் இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்க. சடங்குகள் நிறைந்த இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் என்பது இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டுதல் நெறியது. அதில் பெண் பிள்ளைகளுக்கும் முழு பங்கு இருக்குது. அவர்களுக்கும் இந்த முழுமையான அறிவை எல்லாம் தரணும். அதனால் பெண் கல்வி வந்து ரொம்ப முக்கியம். மார்க்க கல்வி முக்கியம். நீங்கள் படிக்கிற அது உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படி ஒரு கல்வியே கிடையாது. இது இவங்களா பிரித்து விட்டு அடிச்சு விட்டாங்க. அது ஏன்னா நம்ம ஆலிம்சாக்கள் யாருமே என்ன செஞ்சாங்க, எல்லாம் 5ஆம் கிளாஸ் படித்து நேராக ஓத வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் படிப்பை பற்றி எதுவுமே சொல்லித்தரல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவங்க படித்தது ஃபுல்லாக 5th ஸ்டாண்டர்ட். இப்போ தான் நல்ல அல்லாஹ் கருவினால் நல்ல இன்ஜினியரிங் படித்தவங்க, ஐஏஎஸ் படித்தவங்க உட்பட ஆலிம் கோர்ஸ் படிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இனி தான் அந்த சமுதாயத்தின் விஷயம் மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க. மார்க்க கல்வியும் உங்களோடு சேர்ந்த படிப்பு கல்வி சேர்த்து என்ன செய்ய இணைத்து கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை ஷிர்க்கில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான விதத்திலிருந்தும் நல்லா பாதுகாக்கட்டும். விதத்து சமயம் நிறைய இருக்குது, பேசுவோம். இப்போ ரொம்ப டிஸ்லிங்காக இருக்கனால எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது